அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வெள்ளிக்கிழமையுடைய நாள். அப்படியே நீங்க 2 நிமிஷம் உங்களுடைய சுவாசத்தை கவனிங்க. முதல்ல நம்ம வந்த உடனே, நான் 2 நிமிஷம் லேட் ஆனாலும், நீங்க உட்கார்ந்து உங்களுடைய சுவாசத்தை நம்ம கவனிக்கணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமையினுடைய நாள் 7ஆம் தேதி. 7/3/2025 வெள்ளிக்கிழமை நாள். இந்த வெள்ளிக்கிழமை நாள்ல பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம சுக்கிர பகவானை நினைச்சு சுவாசத்தை கவனிக்கணும். நம்முடைய சுவாசம் ஆனது நம்ம எதை வேணாலும் இல்லாம இருக்கலாம். சுவாசத்தை இல்லாம இருக்க முடியாது. அதனால சுவாசத்தை நம்ம 2 நிமிஷம் கவனிக்கும் போது நம்முடைய மன எண்ணங்கள் அடங்கத் தொடங்கும். நாம சக்கரங்களை பத்தி பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி சர யோகத்துல ஒவ்வொரு உறுப்புக்கள் என்னென்ன ஆற்றலை கொடுக்கும்ன்றதையும் அதை நம்ம பார்க்கிறோம். பதிவுகள் போடுவேன். இனி நம்ம 30 இந்த நாள் இந்த மாசம் ஃபுல்லா ஒவ்வொரு பதிவுகளுக்கு தகுந்த மாரி தான் சாயந்தரமே உங்களுக்கு பதிவு போட்டுருவேன். அந்த பதிவ நீங்க படிச்சு பார்த்துக்கணும். அத தான் நான் விளக்கப் போறேன். அதையே விளக்குனா உங்களுக்கு நல்லா புரிஞ்சிரும். அதுபோக மத்த இது நம்ம பயிற்சியில சொல்லுவோம். அத எப்படி ஆக்டிவேட் பண்ணணுன்றது நம்ம பயிற்சியில சொல்லுவோம். இன்னைக்கு சக்கரங்கள்ல பார்த்தா, ஆக்ஞா சக்கரத்த பத்தி நம்ம எடுக்கணும். ஆக்ஞான்னா புருவ மத்தி, நெற்றிக்கண். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமேன்னு நக்கீரர் சிவபெருமானுக்கே உரைத்த ஒரு இது. அதனாலதான் அவருக்கு சிவபெருமான் நல்ல பெரிய வரத்தை கொடுத்தார். யார் வந்தாலும் பொய் என்றது இல்லாம மெய்யே பேசும் ஆற்றல். யாரா இருந்தாலும் இப்ப நம்மளே இருந்தாலும் மெய் மட்டும் பேசினா துன்பங்கள் அதிகமா வர்றதா நமக்கு தெரியும். ஆனா அது அப்படியே அழிஞ்சு போகும். பொய் என்பது நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். பின்னாடி நல்லா கொம்முன்னு போட்டு அழுத்தி நம்மளை ஒண்ணுக்கு இல்லாம ஆக்கி. அப்ப நாம உண்மையே பேச வேண்டும். பொய் பேச வேண்டிய இடத்துல பேசணும். குழந்தைங்க கிட்ட, பெரியவங்க கிட்ட. பொய்யன்னா என்னது? அத ஒரு குழந்தை வாங்கி கொடு, வாங்கி கொடு, வாங்கி கொடு அடம் பிடிச்சா, கண்ணா அதெல்லாம் உனக்கு வேண்டாம் கண்ணா. அது அப்படி ஆயிடுண்டா, இப்படி ஆயிடுண்டான்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் அப்படி மறக்க வைக்கிறதுக்காக பொய். மத்தபடி பொய்யன்றது பெரிய இதுவாக கிடையாது. அதுக்கப்புறம் அத மறுபடியும் நீங்க வாங்கி கொடுக்க கூடாது. அப்போ குழந்தை நினைச்சிரும், ஓ இப்படியும் செய்யலாம், அப்படியும் செய்யலாம். அப்போ இன்னைக்கு நம்ம ஆக்ஞா என்ற பொட்டு வைக்கிற இடத்தை பத்தி நம்ம பேச போறோம், நினைக்க போறோம். நீங்க 2 சுவாசத்தை நல்லா இழுத்து வச்சு, அந்த சுவாசத்திலேயே கவனத்தை வச்சு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இடது கலை தான் ஓடும். ஏங்கய்யா, நேத்தும் முந்தா நாளும் இன்னைக்கும் எல்லாமே இடது கலை தான் ஓடணுமா? ஓடதான் வேணும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, சுக்கிர பகவானுடைய ஆற்றல், சக்தியோட ஆற்றல், குபேர லட்சுமியுடைய ஆற்றல், அஷ்டலட்சுமிகளும் நமக்கு இன்னைக்கு பொருட்செல்வத்தை கொடுப்பார்கள், அருட்செல்வத்தை கொடுப்பார்கள். அப்ப நமக்கு செல்வங்கள் வேணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிற மகாலட்சுமியை நம்ம முதல்ல தொழணும். யாரு? நம்ம மனைவி. மனைவியா? போங்கய்யா, அவ எனக்கு காப்பியே வச்சு தர மாட்டாங்கறா. அதெல்லாம் அப்புறம், அதெல்லாம் அப்புறம். காப்பி குடிச்சா தான் நல்லா இருக்குமா? ஏன் காப்பி இல்லாம இருக்க முடியாதா? அதனால மகாலட்சுமியை நாம் வணங்குவோம், போற்றுவோம். யாரு? வீட்டுக்கு வந்த மகாலட்சுமி எல்லாத்தையும் விட்டுட்டு வரா. அவங்க அப்பா அம்மாவை விட்டுட்டு வரா, அவங்க அண்ணன் தம்பியை விட்டுருவா, அவங்க உறவினர், சொத்து சுகம், உற்றார் உறவினர் அத்தனை பேரையும் உதறு தள்ளிட்டு, கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன், இவர்தான் என் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு வர்றவங்கள நாம எப்படி மதிக்கணும்?
நல்லபடியா மதிக்கும், நல்லபடியா போற்றும். அப்பதான் மனம் நோகாம இருந்தா, இங்க பணம் நோகாம வந்துட்டே இருக்கும். அங்க மனம் நொந்தா, இங்க பணம் நொந்து நூலாகி உட்கார்ந்துக்கும். எதுவுமே நீ ஓடி, 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 ஓடி உழைச்சு ஒண்ணும் முடியுமில்ல. ஓடி, 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 ஓடி ஓடாதான் தெரிஞ்சிரும். அதனால வீட்டுக்கு வந்த மகாலட்சுமியை யார் ஒருவர் கண் கலங்காமல் பார்த்துக் கொள்கிறார்களோ அவர்கள் என்னுடைய குரு சொல்வார். என்னுடைய குரு சொல்வார். சாமி, மகாலட்சுமிய கண் கலங்காம இப்ப நான் பார்த்துக்கணும். எனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவாயில்ல, நான் பொறுத்துக்கிறேன். என் மனைவிக்கு மட்டும் ஏதாவது கண் கலங்குனா என் மனமே வெடிச்சிரும் சாமி என்பார். என்னங்க சாமி பெரிய நீங்க இதுவா இருந்துட்டு இப்படி பேசுறீங்களே அப்படின்னு. ஆமாங்க, இதுல சூட்சும ரகசியம் நிறைய இருக்கு. அதுக்காக நான் அப்படி செய்யல. ஆனால் எல்லாத்தையும் உதறி விட்டுட்டு இவருதான் வேணும்னு வந்ததை நம்ம கண் கலங்காம பார்த்துட்டா நமக்கு என்ன வேணாலும் கிடைக்கும், கேட்டதெல்லாம் கிடைக்கும். அது மாதிரி அவரு இப்போ கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியவரா இருந்து பெரிய ஸ்தானத்திலிருந்து பெரிய ஸ்தானத்திலிருந்து அவர்தான் என்னுடைய பிரத்யங்கா தேவனுடைய ஆற்றல் வாய்ந்த குரு. அவர்தான் மந்திரங்கள் எனக்கு போதிப்பவர். மந்திரங்கள், அருட்சார மந்திரங்களை எனக்கு கற்றுக் கொடுப்பவர் அவரே. நல்ல நல்ல புத்திமதிகளை பூட்டக்கூடியவரும் அவரே. அதனால ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு குருமார்கள் நமக்கு தோணுவாங்க, நல்லவங்களா தோணுவாங்க. சரி, அப்படியே இருக்கட்டும். இப்ப நம்ம ஆக்ஞா சக்திக்கு வருவோம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமையினுடைய இதையே நம்ம வேண்டிட்டு நம்மளுடைய ஆக்ஞா பத்தி தெரிஞ்சுட்டு நம்ம அப்படியே பயிற்சிக்கு வந்துடலாம். அப்படியே பயிற்சிக்கு வந்துடலாம். ஆக்ஞான்றது 3 இதழ், 2 இதழ் தாமரை வேஞ்சிருக்கா மாதிரி இருக்கும். தாமரை, 2 இதழ் தாமரை. நம்ம நேத்து விசுத்தியை பார்த்தோம். நம்ம 2 இதழ் தாமரை விரிந்து இருக்கா மாதிரி இருக்கும். இது கோலம் பண்ணா இதுவும் முட்டை வடிவமா இருக்கும். முட்டை வடிவமா ரவுண்டுன்னு வைங்களேன். ரவுண்டு வடிவமா இருக்கும். இது மனதோட ஒற்றுப்பட்டது. மனம்ன்றது இங்கதான் இருக்கு. மனம். இது கருநீல ஒளியில இருக்கும். கருநீல ஒளியில இருக்கும். யார் யாருக்கு மனபலம் குன்றியதோ, மனபலம்னா அந்த வேலை செய்யலன்னு வைங்க. ஒரு மனம் சரியில்லைங்கய்யா, எனக்கு ரொம்ப இதுவா இருக்குங்க அவங்க சொல்றவங்க. இது சந்திரனுடைய ஆற்றல்ல இருக்கும். இதனுடைய பஞ்சாட்சர மந்திரம் யா, பீஜாட்சர மந்திரம் சம். இது பீஜாட்சர மந்திரம் சம். இது பீனியல் பிட்யூட்டரி கிளாண்ட்ங்கிற வேலை செய்ய வைக்கும். பீனியல் பிட்யூட்டரி சுரபிகளை வேலை செய்ய வைக்கும். பீனியல் சுரபி வேலை செய்யலைன்னா எந்த சுரபியும் வேலை செய்யாது. பீனியல் சுரபி வேலை செய்யணும்னா எந்த சுரபியுமே வேலை செய்யாது. அப்போ பீனியல் சுரபி நல்ல வேலை செய்யணும். நல்ல அறிவு, நல்ல நல்ல அறிவு கிடைக்கணும்னா பீனியல் சுரபி நல்லா இருக்கணும். இது முத்திரை பார்த்தீங்கன்னா சாம்பவி முத்திரை. சாம்பவி முத்திரை இப்படி புருவ மத்தியே பார்க்கணும். சாம்பவி முத்திரை. இந்த முத்திரையை வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா நம்ம ஆக்ஞா சக்கரம் நல்ல வேலை செய்யும். இது விஞ்ஞானமய கோஷம். அறிவு அறிவு தோன்றது தானே, விஞ்ஞானமய கோஷத்தோட ஆக்டிவா இருக்கும். இது பிட்யூட்டரி சுரபிய நல்ல வேலை செய்ய வைக்கும். அதனால இன்னைக்கு நம்ம அந்த இதைய பார்த்துட்டு கடைசியில் நம்ம நம்ம பயிற்சியில இருக்கிற நம்ம நேற்று சொன்ன பயிற்சிகளை பத்தி பார்க்கணும். இப்ப நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு நம்ம நல்ல மூச்சு, ஆழ்ந்த மூச்சு எடுத்து நல்ல மூச்சு இங்க நிப்பாட்டணும். புருவ மத்தியில கொண்டு நிப்பாட்டணும். கருநீல ஒளியில அப்படியே ரவுண்ட்ல மகேஸ்வரியும் அப்படியே உட்கார்ந்துட்டு வர்றாங்க. புன்சிரிப்பா வர்றாங்க மூச்சு இழுக்கும் போது.
மூச்செடுக்கும் போது புன்சிரிப்பா அப்படியே மகேஸ்வரனும் சிவனும் சக்தியும் சேர்ந்து வர்றாங்க. உங்களுடைய வாழ்த்திட்டு ஆக்ஞான வந்து உங்களை அப்படியே வாழ்த்துறாங்க. மகனே நீ வாழ்க. வெள்ளிக்கிழமை சுக்கிரனுடைய நாளில் நாங்கள் உங்களை வாழ்த்துகின்றோம். நீங்கள் நல்ல அறிவாற்றலையும் நல்ல மன எண்ண அலைகளின் ஆற்றலையும் பெற்று நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நல்லது எல்லாம் நடந்தே தீரும் என்று வாழ்த்துகிறேன் என்று வாழ்த்தி இன்றைய பயிற்சி நாம தொடங்கலாம். கை தேய்ச்சி பார்த்துக்கணும். கை தேய்ச்சி பார்த்துட்டு அப்படியே நம்ம இங்கு வந்தவர் அனைவருக்கும் என்னுடைய இரு கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி மண்டியிட்டு என்னுடைய குருமார்களையும் தங்களையும் வணங்கி பாருங்க, இப்படிதான் எந்திரிக்கும். இன்றைய பயிற்சியினை நான் துவங்குகின்றேன். இந்த மாதிரி எந்திரிச்சு பழகிட்டீங்கன்னா பாருங்க, இப்படி உட்கார்ந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விரல் மடங்குது, மணிக்கட்டு மடங்குது, முட்டி மடங்குது, தொடை மடங்குது. அப்போ இந்த கை பாருங்க, நமஸ்கார முத்திரால் இருக்குது. அதுக்கப்புறம் இடுப்பு அப்படி ஃபைனல் கார்டு நல்லா மடங்குது. இது குருமார்கள் செய்யற வணக்கத்தோட நம்மளுக்கும் நல்ல சக்திகள் கிடைக்குது. அதனாலதான் இப்ப பாருங்க, இப்படியே பாருங்க, அப்படியே எந்திரிச்சு நல்ல காலை சேர்த்து வச்சுட்டு மாதா பிதா குரு தெய்வம் நினைச்சு ஓம் ஒரு 3 தடவை ஓ செகண்ட் டைம் ஓ third time ஓம் ஓம் சகனா பவது சகனம் புனக்து சகவீரியம் கரவாவகை தேசஸ்வினாவதீதமஸ்து மாவே பிசாவகை ஓம் த்ரியம்பகம் யஜாமகே சுகந்திம் புஷ்டிவர்தனம் உர்வாருகம் விபவந்தனாத் இம்ருத்யோ முக்ஷியமாம்ருதாத் ஓம் சாந்தி சாந்தி சாந்தகி. அப்படியே கையை வச்சு நல்லா பார்த்துட்டுங்க. இன்னைக்கு நம்ம எப்படி எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்னங்க ஐயா, எப்படி எப்படி அப்ப இப்ப இவ்வளவு நாள் எப்படி இல்லாமையா இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னு கேட்கக்கூடாது. இப்ப பாருங்க, சுக்கிரன் என்றாலே சாந்தம், அன்பு, சக்தி, இடகலை அப்படின்ற குளிர்ச்சியான நாள்ல நம்ம குளிர்ச்சியானதுதான் செய்யணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சும்மா அப்படியே ஒண்ணு ரொம்ப மெதுவா ஓடலாம் கூடாது. சும்மா அப்படியே ஒண்ணு நல்லா பதியணும், 2 3 இந்த கையை நல்லா அசையணும், 4 5 6 7 8 9 10. நல்ல வாய் வழியா மூச்சு விடக்கூடாது, இழுக்க கூடாது. நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப நான் சொன்ன மாதிரியே என்னது ஓடலாம் கூடாது. கையை இப்படி வச்சுட்டு 1 1 2 2
3 3 4 4 5 5 போய் நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுக்கணும். ஒவ்வொரு பயிற்சியும் ஒரு மூச்சு எடுக்கணும். இப்போ பட்டர்ஃப்ளை ஜாக்கு கிடையாது, பட்டர்ஃப்ளை வாக். பட்டர்ஃப்ளை வாக். இந்த கால் இந்த கையை டச் ஆகும். இந்த கையை ஓடி இறக்கக்கூடாது, கை இப்படிதான் இருக்கும். 1 1 2 2 அதுக்காக குனியக்கூடாது. 4 3 4 4 5 5 4. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இப்ப இடுப்புல கை வச்சீங்க, அப்படி வரி பாரு. 1 நம்ம தாடையை டச் பண்ற மாதிரி. 1 2 இதுல என்னென்ன சூட்சுமங்க அடம்பிருக்கு நல்லாவே உங்களுக்கு தெரியும். 3 3 4 4 5 5. ரிலாக்ஸ். நல்ல மூச்சு. ராதிகா உங்க மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா. ராதிகம்மா இப்ப பாத்தீங்கன்னா கையை நல்லா வச்சுட்டு உள்ளங்கால் குதிகால தூக்கணும். உள்ளங்கால்ல 10 ஸ்டெப் நடக்கணும். நல்ல 1 2 3 4 குதிகால் தூக்கணும். உள்ளங்கால தான் நல்லா பிரஸ் பண்ணணும். 5 ஒரே இடத்துல 6 7 8 9 10. 10ன்றது நீங்க 20 கூட சேர்த்துக்கலாம். 20 கூட செய்யலாம். அக்கு கொஞ்சம் பாயிண்ட் நல்லா அக்கக்கா வேலை செய்யும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்போ குதிகால். குதிகாலில் அப்படியே தூக்கி வைப்பாங்களா? முடியாது, நடக்க சொல்லுங்க. அப்படியே 1 2 3 உள்ளங்கால் தூக்கிடணும், குதிகால் மட்டும்தான் கீழே டச் ஆகும். 3 4 5 6 7 8 9 10. இந்த குதிகால். இப்போ உங்களுடைய பாதத்துடைய வெளிப்பாகம் நல்ல பாதத்து வெளிப்பாகம் சைடில் இப்படி வைக்கணும். சைடில் இப்படி வைக்கணும். அப்படியே 1 2 அப்படியே நடக்கணும். 3 4 5 6 7 பாருங்க. கால் பாருங்க, இப்படிதான் இருக்கணும். நம்ம காலை இப்படி இருக்கணும். 7 8 9 10. கொஞ்சம் மெதுவா உங்களுடைய பார்த்து வைக்க சொல்லணும். போட்டு டப்பக்கன்னு போட்டு உழுதுற போறாங்க. அப்படி செய்யக்கூடாது. கொஞ்சம் வச்சு மெதுவா அப்படி வைங்க. அப்புறம் அடுத்த கால் அப்படியே இழுங்க, வைங்க. அப்படி செய்யணும். பிரீத் இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். மூச்சோட கொடுக்கணும். இப்போ உள்பாகம். இப்போ உள்பாகம் அப்படியே 1 2 3 4 5. அதுக்காக நல்லா இப்படி வச்சுட்டு இப்படி செய்யக்கூடாது. நல்லா நிமிர்ந்து இருக்கணும். கால் பாதம் மட்டும் உள் பாகம், வெளிப்பாகம் அப்படியே செய்யணும். இது உள்பாகம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த பயிற்சியை மட்டும் கொடுத்தா இப்போ உடம்புல எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்? அக்குபஞ்சர் பாயிண்ட்டுக்கு பாதத்தை கொடுத்தோம், உள்ளங்காடு கொடுத்தோம், குதிகாடு கொடுத்தோம், பாதத்தை வெளியே கொடுத்தோம், பாதத்தை உள்ள கொடுத்தோம். எல்லாமே ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஃப்ரீயா உட்கார்ந்து
கால் இதுல வந்து நம்ம வந்து பத்மாசனத்துல உட்காரணும். பத்மாசனத்துல உட்காரணும். மற்ற பயிற்சி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதனால பத்மாசனம் அப்படி அப்படியே வச்சுட்டு அப்படியே 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட், இன் அவுட். பத்மாசனத்துல உட்காரலாம், இல்லைன்னா சித்தாசனத்துல உட்காரலாம். சுகாசனம் வேண்டாம். சுகாசனம் என்னன்னா அடிக்கடி நம்ம முதுகு அப்படியே வளைச்சி கொண்டு போயிடும். சித்தாசனம் இல்லைன்னா பத்மாசனம் இல்லைன்னா வஜ்ராசனம். இந்த ஆசனத்துல ஏதோ ஒரு ஆசனத்துல நீங்க உட்காரலாம். உட்கார்ந்து நல்ல உட்காரணும். உட்கார்ந்து நீங்க நல்ல ஆழ்ந்த மூச்சு எடுத்து இப்ப நமக்கு டைரக்டா பிரீத்திங் வரும். அது டைரக்டா பிரீத்திங். ஏன்னா இந்த முத்திரைகள் பார்க்கணும். நல்ல மூச்சை நல்லா இழுத்து இதுக்கு சின்முத்திரா தான் வைக்கணும். சின்முத்திரா வச்சுட்டு ஐயா தெரியவே மாட்டேங்குதுங்க ஐயா அப்படிங்களா, இதுக்கு சின்முத்திரா வைக்கணும். சின்முத்திரா என்ன வைக்கணும், இப்படி வச்சுட்டு நல்லா நிமிர்ந்து உட்காரணும். உட்கார்ந்துட்டு மூச்சை மெதுவா இழுக்கணும். பிரீதா out, in, out, in, out, in, out, in, out, in, out. நல்ல மூச்சு. இது வந்து நீங்க 10 தடவை செய்யணும். நல்லா ஆழ்ந்த மூச்சு எடுத்துட்டு இப்ப பாருங்க அப்படியே ஆதி முத்ரா. ஆதி முத்ரா வைக்கும்போது இந்த கட்டை விரல் வந்து உள்ள நல்லா அழுத்தி நல்லா கொடுக்கும்போது உங்களுடைய நெருப்பு ஆற்றல் அடியில உள்ளங்கையில போய் உள்ளுக்குள்ள 72,000 நரம்புகள்ல பாஞ்சி பேடு கொலஸ்ட்ராலை குறைக்க வைக்கும். இந்த கட்டவிரல் உள்ளங்கையில பதியறதுனால இங்க 72,000 நரம்புகள் மூலியமா உள்ள எல்லா சக்கரங்களுக்கும் எல்லா இடத்துக்கும் ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் அனைத்துக்கும் நம்ம ரத்த ஓட்டம் சென்று அங்க வந்து இருக்கிற அடைப்புகளை, குழப்பங்களை, பேடு கொலஸ்ட்ரால் என்ற கொழுப்புகளை கரைய வச்சிரும். அதனால ஆதி முத்ராவை வச்சு அதே மகாமுத்ரா ரெண்டையும் சேர்த்தா இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். வச்சு நம்ம சுவாசத்தை கபால பாத்தி கொடுக்கணும். இதுவும் சூடு பண்ணக்கூடியது, இதுவும் சூடு பண்ணக்கூடியது. ஆஹா, சூட்டோட உடம்பு அப்படியே கம்மியாகும். பத்து அப்படியே டவுன் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10. நல்லா மூச்செடுத்து இப்ப கழுத்து அப்படியே நல்ல சுவாச பாதைகிற சளியை வெளியே கொண்டு வந்து
ரிலாக்ஸ். அப்படியே டவுன். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. நல்லா ஆழ்ந்த மூச்சு. இதெல்லாம் டெய்லி செய்யணும் ஐயா. டெய்லி 3 வேளை சாப்பிடுறோம். ஒரு நேரம் செய்தா என்ன, நம்ம என்ன தேஞ்சா போறோம்? நம்ம உடம்புல இருக்கிற அழுக்கு தானே வெளிய வரப்போகுது. அதனால என்ன தப்பு? செய்யலாமே. அப்போ இப்ப வந்து உள்ள எடுத்து லெஃப்ட்ல விடணும். அப்புறம் ரைட்ல விடணும். நாடி சோதனா. ரிலாக்ஸ். நல்ல ஆழ்ந்த மூச்சு. இப்ப செய்துட்டோம்னா ஓகே. இப்ப நம்ம பந்தம். பந்தங்கள பத்தி பார்க்கணும். பந்தங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, இருக்குதல். 9 துவாரங்கள் இருக்கு நம்ம இதுல. முக்கியமான துவாரம் 3 துவாரம். என்னென்ன துவாரம்? மூக்கு துவாரம், வாய் ஒரு துவாரம், மலவாசல் ஒரு துவாரம். இந்த 3 துவாரங்கள நம்ம அடக்கும் பயிற்சி தான் பந்தம். பந்தம்ன்னா என்ன? அடக்குதல், இருக்குதல் அப்படின்னு. எதை அடக்கணும்? மனம் என்ற அபான வாயு அந்த கீழே போகாம அப்படியே மேல இழுத்து வச்சுக்கணும். அஸ்வினி முத்திரா. அப்படி சொல்லுங்க ஐயா. அஸ்வினி முத்திரான்னு சொல்லுங்க, எங்களுக்கு தெரியும். பந்தம், மூலபந்தம். மூலபந்தம்னா என்னங்க ஐயா, எங்களுக்கு தெரியும். அதனால அஸ்வினி முத்திரா அப்படியே மன இதுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம மூச்சை நல்லா இழுத்து இல்லைன்னா விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம சொன்னோம் கேசரி முத்திரை. கேசரியா? ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்குங்கய்யா. ஆமா. நம்ம நாக்க அப்படியே மடக்கி உள்நாக்க தொட வைக்கணும். உள்நாக்க அப்படியே தொட்டு 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 நல்லா மடக்கி பாருங்க. உள்ள கொண்டு போய் அந்த உள்நாக்கு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம தொட வைக்கணும். அப்படியே தொட வச்சுட்டு நம்ம ஜலாந்திர பந்தம் அப்படியே இப்படி வைக்கணும். அப்போ ஜலாந்திரம் வரும்போது மூக்குக்கு வர்ற காத்த இங்க லாக் பண்ணிடும். வராது, காத்து வராது. நீங்க அதே மாதிரி நாக்க கொண்டு போய் உள்ள வைக்கும் போது அந்த ஹோல்ஸ் அடைக்கப்படும். அந்த மூக்கு துவாரம் அடைக்கப்படும். அப்போ எங்கேயும் காத்து போகாது. வாயை மூடிட்டீங்க, வாய் வழியும் காத்து வராது. அதுக்கப்புறம் இப்படி பண்ணும்போது ஜலாந்திரம் வந்து வைக்கும் போது ஹோல்ஸ், மூக்கு ஹோல்ஸ் அடைக்கப்பட்டு போகும். அப்போ மூச்சை விட்டுட்டு மலதுவாரத்தை மேல இழுத்து ஜலாந்திர பந்தம், மூலபந்தம், ஒட்டியான பந்தம் வேண்டாம். ஒட்டியான பந்தம் வேண்டாம். அப்படியே நல்ல கேசரி முத்திரை வச்சுட்டு அப்படியே இருந்தீங்கன்னா நீங்க எதையுமே கவனிக்க வேண்டாம். அந்த எல்லாத்தையும் நம்ம அடக்கி இருக்கிறோமான்றதை மட்டும் கவனிங்க. மூச்சை விட்டுட்டு தான் செய்யும். மூச்சை இழுத்துட்டு எல்லாம் செய்யக்கூடாது. ரெடி? மூச்சை நல்லா விடுங்க. இப்போ அஸ்வினி முத்ரா. இப்ப கேசரி முத்ரா. கேசரி பந்தம், ஜலாந்திர பந்தம். இது வந்து இப்படி வச்சுக்கலாம். மகாமுத்ரா. இப்ப நீங்க எடுத்த உடனே முதல் இது ரிலீஸ் ஆகணும். அஸ்வினி முத்ரா விடணும். அதுக்கப்புறம் உமிழ்நீரை முழுங்கணும். அந்த முத்திரை கேசரி முத்திரை எடுத்துடணும். அப்புறம் தான் மூச்சு எடுக்கணும். மூச்சு ஆட்டோமேட்டிக்கா சர்ன்னு போயிடும். ஏன்? அதுதான் செய்யணும். இதை நீங்க செய்தீங்கன்னா உங்களுடைய 48 நாள்ல நீங்க வந்து நினைத்தது நடக்கக்கூடியது. உங்களுடைய பேஸ்
நீங்க அது இது ஃபேரன் லவ்லி, அந்த லவ்லி, இந்த லவ்லி, என்னமோ போய் அது இது எதுவுமே நீங்க செய்ய வேண்டாம். இத மட்டும் செய்யுங்க. உங்களுடைய முகம், உங்களுடைய கண்ணு பிரகாசமா மாறும், ஜொலிக்கும். ஆனந்த ஜொலிப்புல ஜொலிக்கும். ஆனா சரியா செய்யணும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும். மத்த நேரத்துல செய்யலாமா? செய்யலாம். அஞ்சனம் போன்றதொரு ஐயரும் மந்தியில் வஞ்சகவாதம் வரும் மத்தியானத்தில் செஞ்சிறு காலையில் செய்திடில் பித்தமே நஞ்சரு சொன்னேன் நரை திரை நாசமே. அப்போ காலையிலும் செய்யலாம், மத்தியானம் செய்யலாம், சாயந்தரமும் செய்யலாம். அதனால தாராளமா செய்யலாம். உணவுக்கு முன், உணவுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி. காலையில ஒண்ணும் இல்லப்பா, நம்மளுக்கு எப்படி காலையில எந்திரிச்சு 4 மணிக்கு வேணும் குட்டிக்க போறோம் கிடையாது, 5 மணிக்கு. அப்ப காலையில பிரச்சனை. மத்தியானம் நீங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பயிற்சிகளை செய்யணும். சாயந்தரம் அதே மாதிரி சூரியன் மறையும் போது செய்யணும். 6ல இருந்து 7க்குள்ள. இதுதான் இந்த பயிற்சியினுடைய. இன்னொரு தடவை செய்வோம். நல்ல மூச்சை விட்டுட்டு அஸ்வினி முத்ரா, கேசரி பந்தம், சிரிச்ச முகத்தோட இருக்கணும். ஜலாந்திரவனம் கழுத்த நல்ல மகாமுத்ரா. இப்ப வைக்கும் போது நீங்க அப்படியே இப்ப என்ன இருக்கும்? ஃப்ரீயா இருக்கும். இந்த பாகம் அப்படியே ஃப்ரீயா இருக்கும். அப்போ மூலாதாரத்திலிருந்து அப்படியே மெதுவா அப்படியே நடந்து வர்ற மாதிரி கற்பனை பண்றீங்க. சிவனும் சக்தியும் அப்படியே நடந்து கருநீல ஒளியில அப்படியே பிரகாசமா நடந்து வர்றாங்க. உங்களுடைய குண்டலி சக்தியிலிருந்து ம சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அதுக்கப்புறம் அநாதகத்துல வந்து அப்படியே ஒரு சுத்தி பார்த்துட்டு அப்படியே மெதுவா நடந்து விசுத்திக்கு வந்து அப்படியே மெதுவா வந்து ஆக்ஞாக்கு வந்து உங்களை ஆஹா இப்படியெல்லாம் செய்கிறாயே கண்ணா, மணியே, முத்தே அப்படின்னு சொல்லி உங்களை வாழ்த்தி அப்படியே கீழே போற மாதிரி கற்பனை பண்ணி அப்படியே விடுறீங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 15 தடவை ஒருத்தருக்கு நீங்க இந்த பயிற்சி கொடுத்தீங்கன்னா, பயிற்சி நீங்க செய்தீங்கன்னா 27 முறை நம்ம செய்யணும். அதுக்காக காலையில மத்தியானம் அப்படின்னு செஞ்சிடாதீங்க. ஒரு நாளைக்கு 27 முறை தான் இதை செய்யணும். ஒரு நாளைக்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பந்தம் என்றது சூடு அதிகமா கொடுக்கக்கூடியது. அதனால எல்லாம் சரியான முறையில செய்யணும். பந்தம் என்றது சூடு அதிகமா கொடுக்கக்கூடியது. கபால பாத்தியம் சூடு அதிகமா கொடுக்கக்கூடியது. ஆனா பிரகாசமாக இருக்க வைக்கக்கூடியது. அதனால ஒரு நாளைக்கு 27 முறை நீங்க செய்தா போதும். காலையில செய்ய முடியல, மத்தியானம் செய்யலாம். மத்தியானம் செய்ய முடியல, சாயந்தரம் செய்யலாம். இது மாதிரி செய்து உங்களுடைய ஆக்ஞா சக்தியை நம்ம வளர்த்துக்கணும். இப்போ ஆக்ஞா சக்திக்குரிய மந்திரங்களை நாம சொல்லணும். நம்ம இப்ப ஆக்ஞா மந்திரம் வந்து பாத்தீங்கன்னா சோஹம், இதுதான், வேற ஒண்ணும் இல்ல. மூச்சை நம்ம இழுக்கும் போது எப்படி இருப்போம்? சோ சவுண்டோட தான் இருப்போம். அதுக்காக சோ சொல்லக்கூடாது. பாருங்க, இழுக்கும் போது இங்க லாக் பண்ணி இழுத்து பாருங்க, இந்த சோ சவுண்டோட மூச்சு ஏறும். விடும்போது அம் சவுண்டோட கீழே வரும். அதை மட்டும் சின்முத்ரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மூச்சை வயிறு நம்ம சோ சவுண்டோட இழுக்கணும். மூலாதாரத்திலிருந்து இழுக்கணும். சோ சவுண்டோட அப்படியே இந்த இடம் லாக் பண்ணீங்கன்னா அந்த சவுண்டு ஓசை இழுக்கிற சவுண்டோட அந்த ஓசை வரும். சோ அப்படின்னு இழுக்கணும். அம் அப்படின்னு விடுங்க. அம் சொல்லக்கூடாது, சோ சொல்லக்கூடாது. இந்த இடம் அப்படி இருக்குனீங்கன்னா, குரல் வழியை இருக்குனீங்கன்னா மூச்சு இழுக்கும் போது மெதுவா இழுக்கணும். சோ சவுண்டோடு இழுக்கணும். அம் சவுண்டோடு விடும். இதுதான் இதனுடைய ஆக்ஞா சக்தியுடைய மந்திரம். நல்லா இழுக்கணும். சோ சவுண்ட் வரும்போது சிவனும் சக்தியும் அப்படியே உங்களை
கருநீல ஒளியில அப்படியே மெதுவா இழுங்க. அப்படியே மேல 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 ஆக்ஞாக்கு வந்து அப்படியே சுத்தி பார்த்துட்டு அப்படியே உங்களை வாழ்த்துற மாதிரி ஒரு கற்பனை. ஆக்ஞா சக்தியில உங்களை வாழ்த்துற மாதிரி ஒரு கற்பனை. அப்படியே கீழே. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அஸ்வினி முத்திரா போட்டுக்கணும், கேசரி முத்திரை வைக்கணும். எல்லா முத்திரையும் வச்சுட்டு தான் இழுக்கணும் ஐயா. அது எப்படிங்க ஐயா இழுக்கணும்? கேசரி முத்திரை வைக்க வேண்டியதில்ல. அஸ்வினி முத்திரா நீங்க போட்டுக்கணும். போட்டுட்டு நல்லா இழுக்கணும். அதுக்கப்புறம் கும்பகம் செய்யும் போது கேசரி முத்திரை வைக்கணும். மூச்சை நல்லா இழுக்கும் போது பாருங்க, அஸ்வினி முத்திரா போட்டு இங்க வந்த உடனே இதுல சின்முத்திரா தான் வைக்கணும். இதுல வந்து ஆதி முத்திரா மகா முத்திரா எல்லாம் வைக்கக்கூடாது. கழுத்தை ஸ்ட்ரைட் பண்ணி உமிழ்நீரை முழுங்கி அதுக்கப்புறம் மூச்சை விடணும். மூச்சை இழுத்துட்டு செய்யலாம், மூச்சை விட்டுட்டு செய்யலாம். இந்த முத்திரையில நல்லா செய்யலாம். சோஹம் சோஹம் இது மாதிரி 27 முறை நீங்க செய்யணும். மூச்சு இழுக்க முடியலீங்கய்யான்றவங்க கம்மியா எடுங்க, கும்பகம் கம்மியா செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு முடிகிற அளவுக்கு கும்பக பயிற்சி செய்துக்கலாம். இதுல இந்த பயிற்சி இப்ப நம்ம அந்த முத்திரை பயிற்சியில இன்னைக்கு நம்ம இந்த யா சம் யா நல்ல முத்திரை வச்சுட்டு சோ அம் நம்ம செஞ்சிட்டோம். இப்ப மூச்சிலேயே செய்துட்டோம். இப்ப வந்து நல்லா உட்கார்ந்து ஓம் சம் இங்க அதிரும், ஜம் இங்க அதிரும், அதிரதே ஆக்ஞா கதிரும். 3 இதழ் 2 இதழ் தாமரை 2 இதழை வச்சுக்கோங்க. ஒரு வட்ட வடிவத்துல கோள வடிவத்துல அப்படியே உட்கார்ந்து கருநீல ஒளி ஒரு துணி, அந்த துணி மேல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அப்படியே அதிரும். அப்படியே ஓம் யாசம் இந்த ஒளி இங்க வரணும். இந்த இடத்துக்கு வந்து அதிரணும். அந்த அளவுக்கு நீங்க சவுண்டா கொடுக்கணும். ரெடி? நல்லா வந்து அஸ்வினி முத்திராவோட செய்யணும். ஓம் சம் கண்டிப்பா இங்க ஒரு அறிவை உண்டு பண்ணும். நீங்க அதை கண்டிப்பா நினைக்கணும். இதுல 27 தடவை செய்யணும். 27 தடவை செய்யணும். அது என்னங்க 27? அப்படியே ஓம் யாசம் இந்த சம் அப்படியே மேல வந்து அப்படியே மேல சிவனும் சக்தியை மேல வந்து இங்க வந்து வாழ்த்துறா மாற அந்த சவுண்டு வர்ற வரலும் அங்க வந்து வாழ்த்துற வரலும் நீங்க சவுண்டு சொல்லணும். அதுக்கப்புறம் நீங்க அப்படியே இருக்கணும். அது மாதிரி 27 முறை சொல்லணும். இப்போ நல்ல ஓம் யாசம் ஓ சொல்லும்போது அஸ்வினி முத்திராவை நல்லா இறுக்கி வச்சுக்கணும். இம் சொல்றது அதான் சம் சொல்றவர்களும் இறுக்கிதான் இருக்கணும். கீழே வந்ததுக்கு அப்புறம் தான் மூலாதாரத்தை ரிலாக்ஸ் பண்ணணும். அஸ்வினி முத்திரா விடணும். இதுதான் பயிற்சி. இதுதான்
பயிற்சி. நல்லா அப்படியே அஸ்வினி முத்ரா போட்டு ஓம் யாசம் பந்தங்கள் சக்கரை 7வது இந்த இந்த சக்கரத்தை இது பண்றோம். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாதகம், விசுத்தி, ஆக்ஞா 6வது சக்கரை ஆக்டிவ் பண்ணும். இன்னும் ஒரு சக்கரை இருக்கு சகஸ்காரம். அது திங்கட்கிழமையில இருந்து பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நான் வெள்ளிக்கிழமை, நான் சனி ஞாயிறு லீவு. சனி ஞாயிறு லீவு. அதுக்கப்புறம் ஓம் யாசம் ஓம் யாசம் எல்லாருக்கும் ஒரு சவுண்டு. ஐயா ஓ சொல்லும்போது மூச்சு இழுக்கிறதா எப்படிங்க ஐயா? எப்படி இழுக்க முடியும்? நல்ல அஸ்வினி முத்திரை முதல்ல வச்சுட்டு மூச்சை நல்லா இழுத்துக்கணும். இழுத்துட்டு ஓம் யாயிம் இழுத்த காத்த வாய் வழியா விட்டுட்டு வரும். இதுதான் சோகம் ஆக்ஞாருடைய சக்தியுடையது. இன்னும் நீங்க ஒரு 5 தடவை கொடுங்க. ரெடி? அஸ்வினி முத்ரா ஓம் யா உமிழ்நீர் அஸ்வினி முத்ரா விட்டு உமிழ்நீர் முழுகிட்டு அதுக்கப்புறம் தான் மூச்சு எடுக்கணும். இப்போ அஸ்வினி முத்ரா கொடுத்துட்டு ஓம் யாயிம் மூச்சு விடும்போது அப்படியே மேல வந்து இங்க வந்து நிக்கிறாங்க. அப்படியே அவர் நின்று உங்களை வாழ்த்து அப்படியே கீழே போற மாதிரி கற்பனையிலேயே செய்யணும். செகண்ட் டைம் ஓம் யாயிம் நல்லா உள்ளெல்லாம் முடிக்க அஸ்வினி முத்ரா கொடுத்து மூச்சை நல்லா இழுத்து ஓம் யாயிம் அஸ்வினி முத்ரா விட்டு உமிழ்நீர் முழுகி மறுபடியும் அஸ்வினி முத்ரா கொடுத்து மூச்சு இழுக்கணும். ஓம் யாயிம் ஃபோர்த் டைம் நல்லா முடிச்சு எடுத்து அஸ்வினி முத்ரா வச்சு யாயிம் இந்த தலபாகத்தை நினைக்கும் போது இங்கதான் சவுண்ட் அம்மன்னு வரும். அப்ப அதிரும் போது இங்க துர்நீர்கள், பேடு கொலஸ்ட்ரால், ரத்தம் உறைதல் எது இருந்தாலும் சரியா போய் நம்ம மூளை நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆக்ஞா சக்தி அதிகமா கிடைக்கும். ஆராஸ் நானே உங்களுக்கு இந்த மாச கடைசியில ஆராஸ் எப்படின்னு காட்டிடுறேன்.
கண்டிப்பா காட்டுவேன். பயிற்சிக்கு தொடர்ந்து வாங்க. இன்னொரு டைம் ரெடி. அஸ்வினி முத்ரா கொடுத்து மூச்சை நல்லா இழுத்து ஓம் யாயின் அப்படியே கையை தேய்ச்சி நீங்க பார்த்து இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க அதுக்கப்புறமா என்னை கேட்கலாம், இல்ல மத்தியானம் கேட்கலாம். யாருக்காவது நான் அனுப்புறேன்னு சொல்லிட்டு இன்னும் அனுப்பாம இருந்தால் சொல்லுங்க. நானு அனுப்பிச்சு வச்சிடுறேன். எல்லாம் இந்த அமிர்தாதி உணவு, அதுக்கு காயகற்ப அமிர்தம், யோக தண்டம் யாராருக்கு வரலை அப்படின்றீங்கன்னா நான் அவங்களுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். இந்த பயிற்சியை நீங்க கண்டிப்பா நீங்க மறுபடியும் வீட்ல போய் அந்த மத்தியானம் 1 to 2க்குள்ள நீங்க செய்து பார்க்கணும். ஒவ்வொரு பயிற்சி இனிமேல் செய்து பார்க்காம இங்க வரக்கூடாது. செய்து பார்த்து அத உணர்ந்து, அதுல இது உணர்ந்த பிறகு நீங்க சந்தேகம் இருந்தா கேட்டீங்கன்னா சொல்லுவேன். அதனால இந்த பயிற்சிகளை வாங்க, தைரியமா செய்யுங்க. ஆனா அதிகமா செய்யாதீங்க. தைரியமா செய்யுங்க. அதிகமா செய்ய வேண்டாம். 27 முறை தான். ச மத்தியானம் 27 முறை. இல்லையா, மத்தியானம் இல்லையா, இரவு 8 to 9. 8 to 9 செய்தீங்கன்னா உங்களுக்கு தூங்க முடியாது. அதனால மத்தியானம் செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. எனவே இந்த பயிற்சிகள நம்ம இன்னைக்கு நல்ல கைய நல்லா வச்சுட்டு, நல்ல 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இங்க வரணும். 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்ப நம்ம சுத்தணும். 72,000 நரம்புகளுக்கும் சுத்தணும். அப்போ உடம்பு ஜிகு 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 ஜிகுன்னு வேலை செய்யும். இப்போ குத்துனதுக்கு அப்புறம் இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுட்டு இப்படிதான் தட்டணும். இருதயம், நுரையீரல் நல்ல வேலை செய்யும். நல்லா வச்சுட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. தமிழ்ல தான் சொல்லணும். தமிழ் எழுத்தும் இல்ல. இது ஆ அது ஒரு இது. அது ஒரு எழுத்து. 1, 2, 3 நல்லது. அதுக்கப்புறம் இப்படி பாருங்க. இப்படி. சரிங்களா? 1, 1, 2, 2, 3, 3, 4, 4, 5, 5, 6, 6, 7, 7, 8, 9, 9, 10, 10, 11, 11, 12, 12, 13, 13, 14, 14, 15, 15, 16, 16, 17, 17, 19, 19, 20. இப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்படி தேய்க்கும் போது உங்களுடைய பறவெளிகள் கேஸ் இது என்னது? நல்லா உள்ள பறவெளிகளை நல்லா தேய்க்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற அத்தனை உறுப்புகளும் நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இந்த வெளியே தட்டும் போது உங்களுடைய பைனல் கார்டு முதுகுத்தண்டு நல்லா சரியாகும். இப்போ சுண்ட விரல் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்படி தட்டும் பொழுது உங்களுடைய இடுப்புக்கு கீழே இதுதான் இப்ப எப்படி 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. நல்லா இது பண்ணிட்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10.
11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. இப்போ எல்லாமே வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, கர்ப்ப தரிக்காதவங்க, விந்தணு நாது அணை குறைபாடு உள்ளவங்க, நல்ல இப்படி மணிக்கட்டை போட்டு 10 தட்டு, இந்த பக்கம் 10 தட்டு, இந்த பக்கம் 10 தட்டு, இந்த பக்கம் 10 தட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்கன்னா ஜீன்ஸ் அணுக்கள் நல்லா உற்பத்தியாகி ஆரோக்கியமா நம்ம இருப்போம். இன்னைக்கு நல்லா இது பண்ணிட்டு நல்லா ஃப்ரீ பண்ணி அப்படியே இன்னைக்கு சாந்தி ஆசனம், மெதுவா சாந்தி ஆசனம் வர்றீங்க. இன்னைக்கு எல்லாமே பயிற்சிகள் சுலபமான பயிற்சிகள் தான். ஆனா பயங்கரமான பயிற்சிகள். பார்க்கறதுக்கே எதுவுமே இல்லாம தெரியும். அதுதான் நல்ல நல்ல பயிற்சி. இப்ப உட்கார்ந்து ஒரு வெள்ளை துணி, அது மேல மொச்சக்கொட்டை, அது மேல மொச்சக்கொட்டை, அது மேல ஒரு வெள்ளை துணி, அது மேல நீங்க படுத்திருக்கிறீங்க. படுங்க, அப்படியே படுங்க. அப்படியே நீங்க மூச்சை நல்லா இழுக்கிறீங்க. அப்படியே உங்க உடம்புல அப்படியே மேல வருது. நல்லா மேல அப்படியே மேல வருது. அப்படியே மேல வருது. அப்படியே அடியே அப்படியே அடியே ஆஹா ஆஹா, என்னுடைய உடல் ஆகாயத்தை நோக்கி செல்லுகின்றது. எங்க போறோம்? சுக்கிர பகவான் கிட்ட போறோம். குபேர லட்சுமி கிட்ட போறோம். அப்படியே மேல போறோம். அப்படியே மேல போறோம். ஆஹா, கண்கொள்ளா காட்சிகள், கண்கொள்ளா காட்சிகள். மேகம், கருமேகத்தை நல்லா பிளந்துட்டு உள்ள போறீங்க. உள்ள போனா நீர் மேகங்கள், அந்த நீர்ல ஜக 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 ஜகன்னு ஜொலிக்குது, பளிங்கு மாற மின்னுது. ஆ, குளிக்கலாம் என்று நினைச்சு நீங்க அதுல அப்படியே குளிக்கிறீங்க. அப்படியே நீச்சல் அடிக்கிறீங்க, தவழ்ந்து விளையாடுறீங்க. ஆஹா, தண்ணி தாகம் அடிக்குது, அந்த தண்ணிய குடிக்கிறீங்க. உடம்பெல்லாம் பொன்னிறமா மாறிடுது. அஹ், ஆரோக்கியம் தானா வந்துருது. ஆரோக்கியம் ஆனந்தமாக மறுபடியும் நல்ல ஒரு மூச்சு இழுத்து நீங்க காற்றினுடைய எல்லையை பிளந்து கொண்டு மேல போறீங்க. சுக்கரனுடைய ஆற்றல் ஈர்ப்பு விசையால அங்க போகும்போது ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். ஓம் அத்வத்வஜாய வித்மகே தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். உள்ள போய் நிக்கிறீங்க. சுக்கிர பகவானும் குபேரலட்சுமி உங்களை சேர்ந்து வரவே வருக வருக பூலோக வாசிகளே. ஆஹா ஆஹா, எனக்கு பிடித்ததை கொண்டு வந்திருக்கிறீர்கள். மொச்சக்கொட்டை, வெள்ளை மொச்சக்கொட்டை அப்படியே கொடுக்குறீங்க 2 பேருக்கு. அவங்கள வாங்கி கொஞ்சம் வச்சுட்டு இந்த ஆறுங்கள் உங்களுக்கு கொடுக்குறாங்க. நீங்களும் உண்ணுங்கள். நீங்கள் நல்ல வாயில போட்டு போது நீங்க என்ன பண்றீங்க? கையை நமஸ்காரம் முத்திர வச்சுட்டு ஓம் அத்வத்வஜாய வித்மகே
தனுரஸ்ஸாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாது. அவர் புன்முதலோட ஆஹா ஆஹா ஆனந்தமா என்ன வாழ்த்துறீங்க, ஆனந்தமாக வாழ்த்துகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு நான் 16 செல்வங்களையும் இந்த உலகம் உள்ளவரை நீங்கள் வாழ்வாங்கு வாழ அனைத்து செல்வங்களையும் கொடுத்து இந்த வையகம் உள்ளவரை நீடூடி வாழ்க என்று வாழ்த்துகின்றேன். சென்று வருக என்று உங்களை அப்படியே வாழ்த்தி அனுப்புறார். இப்ப அப்படியே நீங்க சர்றன்னு கீழே வர்றீங்க. உங்க இடுப்புல வந்து அமையறீங்க. இப்ப நீங்க அப்படியே கையை கால் நல்லா ஷேக் பண்ணி அவருடைய மந்திரமான இமகும் தைம் லாலாபம் தைத்யானாம் பரமம் குரும் சர்வசாஸ்திர பிரபக்தாரம் பார்க்கவம் பிரணமாம்யகம் என்கின்ற மந்திரத்தோடு இன்றைய நாள் நல்ல நாள் ஆகுக என்று போற்றி இந்த சாந்தி ஆசனத்தை நிறைவு செய்கிறேன். இதுல ஏதாவது டவுட்டுகள் இருந்தால் எனக்கு மத்தியானம் போன் பண்ணி கேளுங்க. இப்போ யாராவது ஏதாவது எனக்கு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பாம இருந்தா அவங்க எனக்கு சொல்றீங்க. போன் பண்ணி இப்ப சொல்லுங்க, தப்பு இல்லை. இப்ப அப்படியே எந்திரிச்சு நல்லா கையை தட்டி சிரிச்சுக்கலாம். சிரிச்சுக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 16 17 18 19 வாழ்க வளர்க உயர்க. நன்றி, வணக்கம்.